அண்மை செய்தி. குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் குமாரி வங்கி லாக்கர்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினார்கள். இதில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். குன்றத்தூர் நகராட்சி ஆணையரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கடந்த மாதம் கைது செய்து இது தொடர்பான விசாரணையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் நகராட்சி அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவருடைய நிலம் தொடர்பான ஒரு விவரங்கள் சேகரிப்பதற்காகவும் இது தொடர்பாக நகராட்சி ஆணையராக இருந்த குமாரி அந்த ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரிடம் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் நகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 5,80,000 ரூபாய் மற்றும் வங்கி லாக்கர் 3 சாவிகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டு தொடர் சோதனை நடத்தப்பட்டது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் செங்கல்பட்டு தலைமை கூடுதல் நீதிபதி அளித்த உத்தரவின் பேரில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவருடைய வங்கி லாக்கர், அவருடைய கணவருடைய வங்கி லாக்கர் என 3 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 33 லட்சம் ரூபாய் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக கிடைக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த வங்கி லாக்கர்கள் திறந்து அந்த வங்கி லாக்கர்களில் இருக்கக்கூடிய பணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினால் சோதனையிடுவதற்கு நீதிமன்ற உத்தரவை பெற்று அந்த சோதனையானது நடத்தப்பட்டது எனவும் இது சேலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய HDFC வங்கி லாக்கரில் மற்றும் குமாரியுடைய கணவர் யோகமன்னன் குமாரியுடைய ஜாயிண்ட் அக்கௌண்டில் இருந்தது சுமார் 8 லட்சம் ரூபாய் எனவும், அதே போல் ஆக்சிஸ் வங்கியில் லாக்கரில் இருந்து 20 லட்சம் ரூபாயும், அதே போல் தாம்பரம் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வங்கியில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மொத்தம் என 33 லட்சம் ரூபாய் வங்கி லாக்கர்களில் இருந்ததாகவும் இந்த பணத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர் விசாரணை செய்து வருவதாகவும் இந்த பணங்கள் யார் மூலமாக பெறப்பட்டது, அவரது அலுவலகத்தில் பணிபுரியிருந்த எந்தெந்த உதவியாளர்கள் இதற்கு ஏதேனும் துணை போனார்களா என்றெல்லாம் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் மூலம் தகவல் வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.